வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழரசன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கரும்புல வந்து நடவுலையும் மருதாம்புலையும் என்னென்ன சாகுபடி தொழில்நுட்பங்கள் பண்ணலாம் அப்படின்ற பத்தி ஒரு முன்னோட்டங்கள் பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கரும்பு நடவு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு வந்து இடைவெளி, அதாவது ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு இடைவெளி இருக்கு. அப்போ அந்த இடைவெளி நம்ம பின்பற்றும் போது அதனால நம்ம வந்து நம்மளுடைய வேலைகள் வந்து சுலபமாகும். அதன்படி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கரும்புக்கு வந்து ஒரு ரோகம் இன்னொரு ரோகம் 4.5 to 5.5 அடி நீங்க போடும்போது அதனால வந்து களை எடுக்கிறது, நம்ம இயந்திரம் மூலம் களை எடுக்கிறது நமக்கு வந்து சுலபமாகும். மண் அணைக்கிறது சுலபமாகும். இயந்திரம் மூலம் அறுவடை வந்து சுலபமாகும். அது மாரி மருதாம்புல வந்து கங்கு ஓட்டுறது, கங்கு வெட்டுதல் அப்படின்றது அது ஒரு செயல்முறை. அது வந்து அதுவுமே சுலபமாகும். இப்போ நமக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நமக்கு சுலபமாகும். அப்படிங்கும் போது நம்ம வந்து இயந்திரத்தை வந்து நம்ம வந்து அதனால வந்து பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப வந்து நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். நம்ம வந்து 4.5 to 5 அடி நம்ம ஏன் போட சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இயந்திரத்தினுடைய பயன்பாடுங்க வந்து நம்ம வந்து தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வேலையாட்கள் வந்து அதிகமா இல்லை. மக்கள் வந்து உடல் உழைப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படிங்கும் போது நம்ம வந்து இயந்திரத்தை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அதாவது களை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மினி டிராக்டர் வச்சு அழகா ஓட்டிட்டு மண் அணைக்கலாம். மண் அணைச்ச உடனே நம்ம வந்து பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரும்பு வெட்டுறதுக்கு நம்ம வந்து இயந்திரத்தின் மூலமா இப்ப பரவலாவே வந்துருச்சு கரும்பு அறுவடை இயந்திரம்லாம். அப்போ கரும்பு அறுவடை இயந்திரத்தை வச்சு நம்ம வந்து வெட்டலாம். அடுத்தது கங்கு ஓட்டுறதுங்கிறது அதாவது அந்த இயந்திரம் மூலம் அறுவடையான அதாவது சருகுகள் எல்லாம் பறந்து கிடக்கும். அப்போ அதை வந்து ஒதுக்கிட்டு, அந்த கால்ல இருந்து ஒதுக்கிட்டு நடுவுல ஒதுக்கி விட்டுட்டு, அப்போ அந்த இடத்துல நடுவுல வந்து அப்படியே நடுவுல இந்த ரோ இருக்குன்னா இங்க அப்படியே இந்த மண்ணுலாம் வந்து எடுத்துட்டு போயிட்டு இந்த நடுவுல விழும். இந்த ரோவுக்கும் நடுவுல விழும். நடுவுல விழும்போது என்ன ஆகும்னா, அந்த சருகுகள்லாம் இங்க கிடக்கும். அப்போ அது வந்து நல்ல மண்ணா அந்த சருகுகள் கலந்து நல்ல ஒரு அது வந்து மண்ணுக்கு ஒரு அங்ககச்சத்தகளா மாறும். ஒரு ஏக்கருக்கு 4 டன் 4 டன் வந்து அந்த சருகுகள் கிடைக்கும். நம்ம வந்து மிஷின் அந்த இயந்திரம் மூலம் அறுவடை செய்யும் போது அதை வந்து கங்கு ஓட்டும் போது அது போய் மண்ணுல கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து அங்ககச்சத்துக்கள் வந்து அதிகரிக்கும். அதனால வந்து நமக்கு வந்து உர தேவையை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். நம்ம வந்து ரசாயன உரங்களுடைய தேவைகளை குறைக்கலாம். இப்படி ஒவ்வொரு செயல்முறையை பத்தி நான் வந்து காணொலி போடலான் இருக்கிறேன். அதாவது கரும்பும் மற்ற பயிர்கள் அப்படின்ட்டு